Hello, Group 2 2A aspirants. Welcome to Success Mantra. இந்த வீடியோவில் வந்து கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணலாமா, எல்லோரும் டெஸ்ட் பேட்ச் போட சொல்கிறாங்களே, எப்போ ஜாயின் பண்ணணும், அதை பற்றி ஒரு ஐடியா வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மெயின்ஸ்னால் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 3 ஸ்டெப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு டீகோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து அதோட ஆன்சரை லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு கொஷினை வந்து எழுதி பாருங்கள். ஸோ எழுதி பார்த்த பிறகு அப்போ வந்து உங்களுக்கு புரியும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் தேவைப்படும், எப்படி எழுதணும், என்ன தேவை அப்படிங்கிறத அப்போ தான் உங்களுக்கே புரியும். ஸோ அது பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நோட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பிறகு நோட்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் முடிஞ்ச பிறகு நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் மெயின்ஸோட ஸ்டெப்ஸ். லேர்ன் பண்ண பிறகு அந்த லேர்ன் பண்ணும்போதே எழுதி பார்க்கணும். ஸோ ஸ்பீடை கொண்டு வரணும், ஹேண்ட் ரைட்டிங்கை கொண்டு வரணும், ஃபார்மேட்டை கொண்டு வரணும். இவ்வளோ தான் மெயின்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒருத்தவங்க தேவைப்படுமா அப்படின்னு கேட்டால் தேவைப்படாது. ஏன்னா படிக்க போகிறது நீங்கள், எழுத போகிறதும் நீங்கள். அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் இதை படிங்கன்னு. ஸோ அதை உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ்லையுமே கிடைக்கும். ஸோ அது எத்தனை பேர் சொன்னாலும் அதே மேட்டர் தான். அவங்க புதுசாக ஒன்றும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்னும் உங்களை எக்ஸ்ட்ரா வந்து அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி படிக்க போகிறீங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் போய் சேர்ந்துட்டு டெஸ்ட் போடணுன்னா நீங்கள் படிக்காமல் எப்படி டெஸ்ட் போட முடியும்? ஸோ லாஜிக்காக யோசித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் எழுத முடியாது. இப்போ ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணும். சாம்பார் வைக்க தெரிஞ்சாலுமே இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் எப்படி நீங்கள் வைக்க முடியும்? ஸோ அப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னது? இந்த புக்கில் உள்ள அந்த சிலபஸில் உள்ள எல்லா சாப்டர்ஸ்க்கும் உள்ள ஆன்சர்ஸ் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அதை லேர்ன் பண்ணாமல் அட்லீஸ்ட் பாதியாவது லேர்ன் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வந்து மெயின்ஸ் கொஷின் ப்ராக்டிஸே போக முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் லேர்ன் பண்ண முடியுமோ பாயிண்ட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கு பிறகு ஓரளவுக்கு கவர் பண்ண பிறகு ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ டிசைட் பண்ணுங்கள் போகலாமா, இல்லை உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கும். வந்த பிறகு நீங்கள் போய் டெஸ்ட் பேட்ச் போட்டு எழுதுனா கூட அதில் ஒரு வந்து யூஸ் இருக்கும். இல்லை தேவையில்லைன்னா நீங்களே கூட உட்காந்து எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுறது வந்து எனக்கு வந்து அட்வைஸபிளாக இல்லை. ஏன்னா நான் வந்து போன தடவை நிறைய பேர் வந்து அதை அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாதிரி தெரியலை. இது என்னோடய வியூ. பட் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸில் அனலைஸ் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எழுத யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மெயின்ஸை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. இனி பார்ட் 1 to பார்ட் 10ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போடுறேன். அதை பார்த்து இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ.